ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதால நமக்கு பிரியாணி ரொம்பவே நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 2 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் இதை மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினோன்னா நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததால் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தோன்னா நமக்கு அடி பிடிக்காது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும், அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விடலாம். நமக்கு அந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதும் இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா கெட்டியான புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் சேர்க்குறதால நமக்கு சிக்கன் நல்லா வெந்து கிடைக்கும். சேர்த்துட்டு இதையும் நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் அந்த சிக்கனில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக தயிர் சேர்த்து ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் சேர்த்த அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா படும்படியாட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் பாதி எலுமிச்சம்பழச்சாறை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இதை மூடி போட்டு இதை நம்ம வேக விட்டுக்கலாம். நமக்கு சிக்கன் பாதி அளவு வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம தம் போடும்போது நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ நமக்கு சிக்கன் கொஞ்சமாக வெந்து அதிலேருந்து தண்ணி விட்டுருக்கு. இனி நம்ம இதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம கொஞ்சம் கூட வேக விட்டுக்கலாம்.
இப்போ நமக்கு சிக்கன் பாதி அளவு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1½ கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அரிசி சேர்க்குறப்போ கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் நான் 2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக அரிசி உடையாமல் மெதுவாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்து இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததும் நம்ம இதை தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்காக ஒரு தோசைக்கல்லை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதும் இதை நீங்கள் அது மேலே தூக்கி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதுதான் நமக்கு தம் ஸ்டேஜு. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, நம்முடைய சிக்கன் பிரியாணி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம ஒரு கரண்டி வச்சு உடையாமல் இந்த மாதிரி மெதுவாக இலக்கி விடுங்க. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இதே மாதிரி குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரொம்பவே ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.